இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கிட்டத்தட்ட 550 பேர் ஒரு கடிதத்தை அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சண்டையை ஆரம்பித்து விடாதீர்கள், அது எந்த விதத்திலும் நமக்கு நன்மையை தராது, காசாவிலே எஞ்சியிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மரணத்திற்கு வழிவகுத்துவிடும். மத்திய தரை கடலுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய 6 குண்டு வீசக்கூடிய ஜெட் விமானங்கள் இன்றைக்கு பறந்திருக்கின்றன என்கிற செய்திகள் தான். குறிப்பாக இந்த விமானங்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளமாக இருக்கிற ராயல் ஏர்போர்ஸ்ல இருந்துதான் பறக்க ஆரம்பித்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தம் தற்போது நிறுத்தமாக மாறியிருக்கிறது. சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருக்கிறது. சீஸ்ஃபயர் ஏற்பட்டு சரியாக 30வது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 500வது நாளாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, அடுத்தடுத்து நடக்கப் போவதாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதைத்தான் விவரமாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைக்கும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை நகரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் அவர்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் தொடர்ந்தும் நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நப்லஸ் பகுதிகளில் பாலஸ்தீன மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி இருக்கிறது. துல்கரேம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய துல்கரேம் பட்டாலியன் என்கிற பாலஸ்தீன ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு பகிரங்கமான பலத்த பதிலடி தாக்குதல்களை வழங்கி இருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு செய்தி பிரிவு. குறிப்பாக இன்றைக்கு துல்கரேம் பட்டாலியன் கஃபின் நகர்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை நோக்கி வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விவரங்கள் வெளிவராவிட்டாலும் பாரிய தாக்குதலாக இது அமைந்திருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு பிரிவு. இந்த தாக்குதலில் மிக கடுமையான துப்பாக்கி சூடு 2 தரப்புக்கும் மத்தியிலே நடைபெற்றதாகவும் குறித்த செய்தி விவரமாக இந்த செய்திகளை பதிவிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில திடீரென ரஃபாவில் மீண்டும் ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி இருக்கின்றன. அந்த தாக்குதலை பொறுத்தவரையில் அதிலே காயமுற்ற ஒரு பாலஸ்தீனிய சகோதரர் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற தகவல்கள் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். ஏற்கனவே ரஃபா பார்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கரேம் அபு ஷலேம் பார்டர் வழியாக உள்ளே கொண்டு வருகிற பொருட்களை அவதானித்து உள்ளே அனுப்பக்கூடிய பொறுப்பில் இருந்த பாலஸ்தீனிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போலீஸ் பிரிவை சேர்ந்த 3 வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள், ஷஹீதாகி இருந்தார்கள். அந்த நிலையில தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து யுத்த நிறுத்த விதிமீறலில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது என்கிற குற்றச்சாட்டுக்களை பாலஸ்தீன ராணுவமும் பாலஸ்தீன அரசாங்கமும் முன்வைத்து வருவதையும் நாம் அவதானிக்க முடிகிறது. இப்படியான நிலைகளில் நிறைய ராஜதந்திர மாற்றங்களும் காசா தொடர்பில் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தினுடைய AUவினுடைய சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இந்த சர்வதேச உச்சி மாநாட்டிலே ஆப்பிரிக்க நாடுகளுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை கண்டித்திருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இன ஒழிப்பு நிறுத்தப்பட வேண்டும், சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், இந்த ஆக்கிரமிப்பு முடிவுற்று இஸ்ரேல் மொத்தமாக வெளியேற வேண்டும், பாலஸ்தீனம் பாலஸ்தீனமாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் குறித்த கண்டன அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. AUவினுடைய தலைவர்கள், ஆப்பிரிக்கன் யூனியனுடைய தலைவர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதுமே பாலஸ்தீன சப்போர்ட்டர்ஸ் என்கிற நிலையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். தற்போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் முழுமையாக அமெரிக்காவுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக நிற்கிற போது ஆப்பிரிக்க நாடுகளும் மொத்தமாக அரபு நாடுகளோடு வந்து இணைந்து கொள்வது என்பது வரவேற்பு
வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அது பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க முடிகிற அதே நேரம் அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இன்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து பேசியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தைகளில் இரண்டு தரப்பில் இருந்து நிறைய விவகாரங்கள் பேசிக்கொண்டாங்க. குறிப்பாக காசா விவகாரம் தான் முழுமூச்சாக பேசப்பட்டிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை மொத்தமாக வெளியேற்றுவது ஜோர்தானுக்கு அல்லது எகிப்துக்கு என்கிற திட்டம் தொடர்பாக விவாதிக்கப்பட்ட நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி உங்களுக்கு பக்கபலமாக எப்போதும் இருப்பார், அமைதியை அடைந்து கொள்வதற்கு இதுதான் தீர்வு என்று மார்க்கோ ரூபியோ பெஞ்சமின் நெத்தன்யாகுவினிடத்தில் சொல்லி இருந்தார். மத்திய கிழக்குக்குள்ள அமைதி வரணும்னா காசாவில் இருக்கிற மக்கள் மொத்தமாக வெளியேற்றப்பட்டன, அப்பதான் அமைதி திரும்பும் என்றுதான் அமெரிக்க ஜனாதிபதி நினைக்கிறாரு என்று மார்க்கோ ரூபியோ இன்றைக்கு சொல்லிய நிலையில, அதே போல லெபனான், சிரியா, ஈரான் இந்த நாடுகளும் இஸ்ரேலுக்கு த்ரெட்டனா இருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க, இவங்களுக்கும் ஏதாவது வழி பண்ணணும் என்கிற ஒரு கோரிக்கையையும் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மார்க்கோ ரூபியிடத்தில் முன்வைத்திருந்தார். இந்த இடத்துல நின்று தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். என்னன்னு கேட்டா, ஏற்கனவே பாலஸ்தீனத்தை நாங்கள் கைப்பற்றுவோம், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழிப்போம், எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு மீட்டுக் கொண்டு வருவோம், அவர்களுடைய ஆட்சியை இல்லாமலாக்குவோம் என்கிற 4 திட்டத்தினூடாக உள்ளே நுழைந்தவர்கள் எந்த திட்டத்தையுமே அடைந்து கொள்ளாமல் வெளியேறி இருக்கிறார்கள். சாதாரண ஒரு ராணுவத்தையே தோற்கடிக்க முடியாத நிலையில ஈரானோட போய் சண்டை பிடிக்க போறோம், அல்லது சிரியாவை மொத்தமா அழிக்க போறோம், லெபனானை மொத்தமா அழிக்க போகிறோம் என்கிற இந்த பேச்சுக்கள் எல்லாம் எந்த அளவு தூரம் நகைப்புக்குரியது என்பதையும் நாம் இந்த இடத்தில் கவனித்துக் கொள்கிற அதே நேரம் இந்த பேச்சிலையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொன்னார்னா, சொந்தமாக எதையும் பேசுறதுக்கு தலைப்படாதவர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அதே வார்த்தையை சொன்னார். காசாவை நாங்கள் நரகமாக்குவோம், காசாவை மொத்தமாக நாங்கள் அழிப்போம் அப்படின்னாரு. ஏன்னா எங்களுடைய பணைய கைதிகளை மொத்தமாக கொண்டு வரணும், பாலஸ்தீன விடுதலை போராளிகள் பாலஸ்தீனத்தை ஆளுவதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்தார். இங்கே நீங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னா, நாங்க காசாவை நரகமாக்கும்னா ஆல்ரெடி என்ன சொர்க்கம் மாதிரியா காசா இருக்குது, மொத்தமாக அழிக்கப்பட்டது. மொத்தமாக அழிக்கப்பட்ட நிலையில கூட காசா மக்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தார்கள்? உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவா போய் நின்றாங்களா, உயிரே போனாலும் பரவாயில்லை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று நின்றார்களா என்பதுதான் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது, கவனிக்க வேண்டிய தரவுகளாகவும் இருக்கிறது. இப்படியான நிலையில தான் ஈரான் தொடர்பாகவும் மீண்டும் மீண்டும் அங்கு பேசப்பட்டிருந்தது. அதிலையும் என்ன பேசினாங்கன்னா, ஈரானுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோளோடு தோள் சேர்ந்து நிற்க வேண்டும். குறிப்பாக ஆயத்துல்லாக்களிடம் அணு ஆயுதம் இருப்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்கவே கூடாது, அதை அவங்க எடுத்துடவே கூடாது, அதுக்கு வழி வச்சிடக்கூடாது. எனவே உடனடியாக ஈரான் மேல நம்ம தாக்குதல்களை நடத்தி ஏதாவது செஞ்சா மட்டும்தான் அணு ஆயுதத்தை அவங்க இல்லாம செய்வாங்களே தவிர, இல்லைன்னு சொன்னா ஈரானுக்கு அணு ஆயுதம் பலம் வந்துருச்சுன்னா நடப்பதே வேறா போயிடும். இப்ப என்ன நம்ம கவனிக்கணும்னா, ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே இவங்களுக்கு இன்னும் வழி இல்லாம இருக்குது. இதுல அணு ஆயுதம் கிடைத்து விடக் கூடாது, அதுக்கு எதிராக நாம வேலை பார்க்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். ஒரே ஒரு லாஜிக் தான், இஸ்ரேல் மேல துணிஞ்சு 2 வாட்டி தாக்குதல்களை பகிரங்கமாக வெறித்தனமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருந்தது. அந்த நேரத்திலேயே இஸ்ரேல் என்ன அவதானிச்சிருக்கணும்னு சொன்னா, தங்களிடத்தில் அணு ஆயுதம் இல்லாம இப்படியான ஒரு தாக்குதல்களுக்கு அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் என்பதை கவனித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை இதுவரைக்கும் கவனிக்க தவறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கு நாம் புரிய வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அறிக்கைகள் வெளிவந்த அடுத்த கணமே ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா அராச்சி அவர்கள் இது தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, ட்ரம்பினுடைய காசா திட்டத்தை தோற்கடிப்பதற்கு அரபு இஸ்லாமிய நாடுகள் உடனடியாக ஒன்றிணைய வேண்டும். அரபு கண்ட்ரியை மட்டும் அவர் சொல்லல, இஸ்லாமிய நாடுகள் என்று பொதுவான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். இதில் ஆப்பிரிக்கா வருவாங்க, அதே மாதிரி பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஓமான், ஈரான் போன்ற நாடுகள் வருவாங்க. இப்படி எல்லா நாடுகளையும் ஒன்றிணைத்து இந்த அறிக்கையை வெளியிட்டது மட்டுமல்லாம ஓஐசி என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் முழுமையாக இதற்கு ஒத்துழைப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்களும் நாமும் இணைந்து மொத்தமாக காசாவினுடைய திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா ஹராச்சி அவர்கள் தொடர்ந்து பேசும்போது என்ன சொன்னார்னு சொன்னா, அணுசக்தி திட்டத்தை பாதுகாப்பதில் ஈரான் ஒருபோதும் பலவீனம் அடையாது, அதை பாதுகாத்தே தீருவோம் என்று சொல்லி சில விவகாரங்களை தொடர்ந்து அணுசக்தி தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, 3 தசாப்தங்களாக எங்கள்
எங்களுக்கு எதிரான அணு ஆயுத பரவல் தடை இருக்கிறது. 3 தசாப்தம்னா 30 வருஷம். 30 வருஷத்துக்கு மேலாக எங்களுக்கு எதிராக நீங்க இதையே பேசி பேசி இருக்கிறீங்க. இப்படியான நேரத்தில் நாங்க முறைப்படிதான் இந்த அணு செறிவூட்டலை செய்து கொண்டே இருக்கிறோம். முறையை மீறி, சர்வதேச விதிகளை மீறி எதையுமே நாங்க செய்யல. நாங்கள் அமைதியான ஒரு அணுசக்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இந்த விஷயத்தில் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. எங்களை வெளிப்படையாக அச்சுறுத்துவதற்கு நெத்தனியாகுவோ அல்லது டொனால்ட் ட்ரம்போ எதையும் செய்ய முடியாது. நீங்க செய்வதை நாங்க கணக்கில் எடுக்க போறதும் கிடையாது. 3வது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பேச்சுவார்த்தையில எதனாலும் பேசுவோம். எங்க மேல ஆயுதம் எடுத்து அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க 2ல 1 பார்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா ஹராச்சி அவர்கள். ஏற்கனவே அப்துல்லாஹியன் அவர்கள் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்தார். அந்த விமான விபத்தில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியோட அவரும் மரணித்திருந்த நிலையில் அவர் இருக்கிற போது மிக சிறப்பாக இந்த மாதிரி விவகாரங்களை அவர் கையாண்டு இருந்ததை நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த செய்திகளுக்கு இடையில இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னு சொன்னா, மத்திய தரை கடலுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய 6 குண்டு வீசக்கூடிய ஜெட் விமானங்கள் இன்றைக்கு பறந்திருக்கின்றன என்கிற செய்திகள் தான். இங்க நீங்க பார்க்கலாம் அந்த விமானங்கள் என்ன ஏதுங்கிற முழு விவகாரம் இருக்கிறது. குறிப்பாக இந்த வகையான விமானங்கள் 4ம் 2 மேலதிக விமானங்களும் தான் இன்றைக்கு பறந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது 6 ராணுவ விமானங்களை கொண்ட ஒரு விமானப்படை தான் அதிலே பறந்ததாக சொல்லப்படுகிறது. மத்திய தரைக்கடலுக்கு மேலாக இந்த விமானங்கள் பறந்ததை அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ரேடார்கள் அதை அவதானிக்க முடிந்திருக்கிறது. மட்டுமல்லாம இதிலே 2 போயிங் B-52 வகையான விமானங்கள் இருந்ததாகவும் அதே போன்று 4 போயிங் KC-135 வகையான விமானங்கள் காணப்பட்டதாகவும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. குறிப்பாக இந்த விமானங்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளமாக இருக்கிற ராயல் ஏர்போர்ஸ்ல இருந்துதான் பறக்க ஆரம்பித்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எதற்காக இவர்கள் மத்திய தரை கடலை தாண்டி சென்றார்கள், என்ன விவகாரமாக இருக்கிறது, எந்த நாட்டுக்கு ஏதாவது தாக்குதல்கள் நடத்துகிற உத்தியா என்கிற மேலதிக விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக கண்டிப்பாக அந்த விவரங்கள் வெளியாகிவிடும். அந்த விவகாரங்களை நாளைய நம்முடைய வீடியோவில் விரிவாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விவரங்களை பொறுத்து மத்திய தரை கடலோடு அண்மித்த நாடுகளில் ஏதாவது திட்டங்களை அமெரிக்கா முன்மொழிய போகிறதா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படியான நிலையில தான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கிட்டத்தட்ட 550 பேர் ஒரு கடிதத்தை அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் எழுதியிருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு அனுப்பிய கடிதத்தை பொதுமக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசாவோடு இன்னொரு யுத்தத்திற்கு போய்விடாதீர்கள், இன்னும் ஒரு சண்டையை ஆரம்பித்து விடாதீர்கள். நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் தான் இதிலே கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக காசாவில் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பது பொறுப்பற்ற தன்மை, அது எந்த விதத்திலும் நமக்கு நன்மையை தராது என்று சொல்லி கடுமையாக எச்சரித்திருப்பது மட்டுமல்லாமல் இதிலே கையெழுத்திட்டு இருக்க முன்னாள் மேஜர் ஜெனரல் மதன் வில்னாய் என்கிறவர், இவர் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்குவது என்பது காசாவிலே எஞ்சியிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மரணத்திற்கு வழிவகுத்துவிடும். அவங்களை நீங்க உசுரோட கொண்டு வரவே முடியாது. இரண்டாவது, இந்த யுத்தத்தினால ஆல்ரெடி ராணுவம் ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் நீங்க ராணுவத்தை தொய்வடைய செய்து விடுவீர்கள், டயர்ட் ஆக்கிடுவீங்க. ரத்தம் தோய்ந்த முடிவே இல்லாத பிராந்திய வாய்ப்புகளை இழப்பதற்கு இது வழிவகுத்து விடும். இந்த யுத்தத்தை நீங்க மீண்டும் ஆரம்பிச்சீங்கன்னா ரத்தத்தில் தான் இந்த யுத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். எங்க மக்களும் ஜாகுவாங்க, உங்க மக்களும் ஜாகுவாங்கங்கிற நிலை உண்டாகிரும். அது மட்டுமல்லாம பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை நம்ம இழந்துருவோம் சொல்லி சவுதி அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சவுதியோட ஓரளவுக்கு ஒரு சுமூகமான நிலை நமக்கு நெருக்கமாக வந்துகிட்டு இருக்குது. காசாவுடைய விவகாரத்தில் சவுதியை மேலும் மேலும் பகைக்கிற வேலையை நம்ம செஞ்சிடக்கூடாது என்று சொல்லியும் அவர்கள் ஒரு அழகான உபதேசத்தை எழுதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் பொதுமக்களுக்கும் அனுப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்வருகிற 20ஆம் தேதி சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதில் 5 அரபு இஸ்லாமிய நாடுகள் உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றன. அந்த கூட்டத்திலே சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்தான், கத்தார், UAE ஆகிய நாடுகளுடைய அதிகாரிகள் ஒன்று திரள்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவது எப்படி என்கிற ஒரு திட்டத்தை தான் அதிலே கலந்துரையாட இருக்கிறார்கள். ஏற்கனவே 4 திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் எகிப்து முன்வைத்த திட்டத்தை அமெரிக்கா ஒப்புக்கொள்வதற்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் தான்
எகிப்தினுடைய திட்டத்தையே நம்ம எப்படி கொண்டு வர்றதுங்கிறத விரிவாக பேசுவோம் என்று 20ஆம் தேதி ரியாதில் இந்த ஒரு கலந்துரையாடலை நடத்தி முடிவெடுப்பதற்காக அரபு நாடுகள் ஒன்று கூடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவிலிருந்து காசா மக்களை மொத்தமாக வெளியேற்றுவது என்கிற திட்டத்தை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற தீர்மானத்தோடு தான் அரபு நாடுகள் ரியாதிலே ஒன்று சேர்கிறார்கள் என்கிற செய்திகளோடு எதிர்வருகிற 27ஆம் தேதி எகிப்து தலைநகர் கெய்ரோவிலையும் அரபு நாடுகளுடைய அரபு லீக் மாநாடு விரிவாக நடத்தப்பட இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் சவுதி அரேபியா தொடர்ந்து முனைப்போடு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். சவுதி அரேபியா அடுத்தடுத்த நாடுகளையும் இணைத்துக் கொண்டு காசாவுக்காக ஒரு பேச்சுவார்த்தையினூடாக முன்னுக்கு வருவதை நம்ம அவதானிக்க முடியும். சமாதான பேச்சுக்கள் எப்படி கத்தார் முன்னாடி நின்றாங்களோ அந்த அடிப்படையில் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றக்கூடாது என்பதில் சவுதி அரேபியா முன்னிலையில் நிற்பது மிக மிக வரவேற்புக்குரியது என்கிற செய்திகளோடு இறுதியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, நாளை பிப்ரவரி 18ஆம் தேதியோடு லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பது சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம். இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த எச்சரிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, உடனடியாக லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் நாளையோடு வெளியேறிவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் அங்கே நிற்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய விமானங்கள் லெபனானில் தரையிறங்கினால் லெபனானுடைய விமான தளங்களின் ஓடுபாதையை தகர்த்து விடுவோம் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை செய்திருப்பதாக அறிந்திருக்கிறோம். அந்த எச்சரிக்கைகளை ஒருபோதும் லெபனான் அரசாங்கம் கவனிக்க கூடாது. ஏன்னா லெபனானுடைய ஜனாதிபதியை உருவாக்குவதிலும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதிலும் எங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா நாங்க சொல்றதை தான் நீங்க கேட்கணுமே தவிர இஸ்ரேல் சொல்றதை நீங்க கேட்கக்கூடாது. அது மட்டுமல்லாம இஸ்ரேல் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து வெளியேறுவதற்கு அமெரிக்காவோடு பேசி அந்த முடிவை எடுத்து விடுங்கள். இல்லை என்றால் தொடர்ந்து வரம்பு மீறக்கூடிய இஸ்ரேலோடு நாங்களும் வரம்பு மீற வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் லெபனானிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பான வீடுகளும் சிறப்பான சேவைகளையும் தொடர்ந்து எங்களுடைய அமல் அமைப்பு செய்யும் என்றும் அறிவித்திருக்கிறார். ஹிஸ்புல்லாஹ்வுடைய சமூக சேவை பிரிவாக அமல் என்கிற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அவங்களினூடாக இந்த மாதிரியான இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். கடந்த காலங்களிலும் அதனை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதையும் இன்றைக்கு திட்டவட்டமாக அவர் சொல்லி இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுகிறார். அதே நேரம் ரஸ்மின் மயசி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் அதிலும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று சிறப்பானவர்களாக நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக நாமும் குரல் கொடுப்போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.